ஏஐ ப்ளஸில் புதுசாக அவங்க நோவா சீரீஸில் நோவா 2 அப்படிங்கிற 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நோவா 2 அல்ட்ரா பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம லைப்ரரியில் கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நோவா 2 எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்சிடி பேனல் இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற பெரிய குறை சொல்ல முடியாது. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+ தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஃபுல் ஹெச்டி எதிர்பார்க்க முடியாது. காரணம் 13,000 ஃபோன் இல்லை 15,000 ஃபோன்லேயே இன்னுமே HD+ தான் கொடுக்குறாங்க. ஈவன் சில கம்பெனிஸ் 18,000 ஃபோன்ஸில் கூட HD+ தான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் HD+ கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாக்கோட T8200 5G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. டே டு டே யூசேஜுக்கு இல்லை கேஷுவல் யூசேஜுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் கேமிங்கில் எதிர்பார்க்காதீங்க. என்னைக்காச்சும் சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஓகேவாக இருக்கும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே OS சப்போர்ட்லாம் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நோவா 2 அல்ட்ராவில் கொடுத்த அதே 6000 mAh பேட்டரி. பட் இங்கே என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதோட சார்ஜிங் சப்போர்ட் இங்கே 33 வாட்ஸ்க்கு பதிலாக 18 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோசம்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லலாம் இந்த ஃபோனில். சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே AI+ஓட ஓன் யூஐயான NxtQOS அப்படிங்கிற OS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட பவர்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 8,999க்கும் 128GB வேரியண்ட் உங்களுக்கு 10,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கூட சேர்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்னுமே பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். பட் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதோட சர்வீஸ். இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது பிராண்ட். சர்வீஸ் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ உங்கள் லொக்காலிட்டியில் ஏதாவது சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா April 14th மதியம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக உங்கள் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.